அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, தற்போது மார்ச் மாதமானது பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில கிரக நிலை காரணமாக, கிரக மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அதீத தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தாக்கத்தால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளும் என்ன மாதிரியான அற்புதங்களும் இந்த காலகட்டங்களில் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா இந்த கிரக மாற்றத்தால் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான விளைவுகளை நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா இதனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக கிரக நிலை காரணமாக உங்களுக்கு அதீத நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு நம்ம முக்கியமாக சொல்லலாம். முதல்ல இந்த கிரக நிலை எந்த மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். வருடத்தில் வரக்கூடிய 3வது மாதமான மார்ச் மாதத்தில் கிரக நிலைகளால் குறிப்பிடத்தக்க தாக்கம் கண்டிப்பாக அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மார்ச் 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா மீன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரனால் அதீத ராஜயோகம் கண்டிப்பா ஏற்படும். அது போலவே மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். மார்ச் 15ஆம் தேதி அன்று சூரியன் பார்த்தீங்கன்னா மீன ராசியில குடியேறுவது ஒரு விதமான சுபிட்சமான நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கிரக நிலை மாற்றத்தால் நமக்கு அதீத சாதகமான பலன் இந்த காலகட்டங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தனிநபருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய குரு பகவான் மார்ச் 11ஆம் நாள் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக நிலை மாற்றமானது உண்மையிலேயே சுபிக்ஷமான மாற்றமாக நம்ம பார்க்கலாம். இதே போன்று கும்ப ராசியில வரக்கூடிய மார்ச் 21ஆம் நாள் புதன் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது போலவே மார்ச் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய கிரகம் எழுச்சி அடைவதாக சொல்லப்படுது. இந்த கிரக நிலை மாற்றத்தால் அனைத்து விதமான மாற்றங்களும் அனைத்து விதமான சிக்கல்களும் கண்டிப்பா நிறைய ராசி நேயர்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில ராசி நேயர்களுக்கு இந்த கிரக நிலை மாற்றத்தால் அதீத நன்மை நிச்சயமா ஏற்படலாம். ஒரு சில ராசி நேயர்களுக்கு அதீத தாக்கங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதனை தொடர்ந்து இந்த கிரக நிலை மாற்றத்தால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்கள் விறுவிறுப்பாக எதையும் செய்யக்கூடிய திறன் படைத்த அற்புதமான ஒரு நபராக இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதாவது மார்ச் 7ஆம் தேதிக்குள் இந்த கிரக நிலை தாக்கத்தால் பார்க்கும் பொழுது உங்களுடைய பேச்சில் வேகம் கண்டிப்பா இருக்கலாம். இந்த காலகட்டங்களில் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகலாம். ராசியாதிபதி செவ்வாயினுடைய சஞ்சாரத்தால் பார்க்கும் பொழுது மன தைரியம் நிச்சயமா இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். அது போலவே விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் எதையும் துணிச்சலாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். பணவரத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கலாம். அந்நிய நபர்களிடம் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். எதிர்ப்புகள் அகன்று உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மார்ச் 7ஆம் தேதிக்குள் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். தொழில் வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த தொழில் வியாபாரம் மூலமாக உங்களுடைய அதிக உழைப்பின் காரணமாக நிச்சயமா உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகவே கிடைக்கலாம். பொருளாதாரம் தொடர்பாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமா உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை பெற்று தரும் அப்படின்னு சொல்லலாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது எந்த ஒரு வேலையும் கூடுதல் உழைப்பின் மூலம் நீங்க செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நீங்கிடும். எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு நல்ல தகவலாக வரலாம். கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் நிதானமாக நன்றாக யோசித்து எடுப்பது உங்களுக்கு நன்மையை தரலாம். இந்த மாதிரி முடிவுகளை அவசரப்படாமல் எடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரத்தை தவிர்ப்பது உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கலாம். சகோதர வழியில் உதவியை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் பார்க்கும் பொழுது எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய காலகட்டமாக அமையலாம். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் வந்து சேரும்.
முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் நிச்சயமா இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. கலைத்துறையினர்களுக்கு பாத்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் மூலம் அலைச்சல் உண்டாகலாம். காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்தாலும் நல்லபடியாக நடந்து முடியலாம். தேவையான பண உதவி சற்று தாமதமாக உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அரசியல் துறையில இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம். தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது ஒரு விதமான நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரக நிலை காரணமாக, கிரக பயிற்சி காரணமாக பார்க்கும் பொழுது கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவும் அப்படின்னு நாம சொல்லலாம். இதனால மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகளும் தகுந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம். அது போலவே விருச்சிக ராசியில விசாகம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக பயிற்சி காரணமாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் அதிபர்களுக்கு பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி ஒற்றுமை பார்த்தீங்கன்னா சுமூகமாக இருக்கலாம். மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துகள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்கலாம். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி நீங்க செய்யலாம். இதனால வியாபாரிகளுக்கு வியாபாரம் நிச்சயமா பெருகலாம். போட்டியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஏற்று காலகட்டமாக நிச்சயமா இருக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலகி செல்லக்கூடிய சூழலை உங்களுக்கு பெற்றுத்தரும். அடுத்ததாக விருச்சிக ராசியில அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் பார்க்கும் பொழுது ஊழியர்களுக்கு வரவேண்டியவை அனைத்துமே இந்த காலகட்டங்களில் வந்து சேரும். கேட்ட இடத்திற்கு மாறுதல் உங்களுக்கு கிடைக்கலாம். மகான்களின் சந்திப்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சம்பந்தம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். உங்களை ஒதுக்கியவர்களை உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக மார்ச் 7ஆம் தேதிக்குள் வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா உங்களுக்கு அமையலாம். அடுத்ததாக விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக பயிற்சி காரணமாக பார்க்கும் பொழுது மார்ச் 7ஆம் தேதிக்குள் உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்க எதிர்பார்க்கலாம். அதற்கு ஏற்றவாறு கூடுதல் வருமானமும் உங்களுக்கு வரலாம். தொழிலதிபர்களுக்கு நினைத்தபடி உற்பத்திகள் கூடலாம். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரலாம். லாபங்கள் பெருகக்கூடிய காலகட்டமாக அமையலாம். வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கலாம். பழைய பாக்கிகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா வசூலாகலாம். உடல் நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நீங்கிடும். ஸோ இந்த காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு எந்தவித சிரமம் இன்றி பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கும் கிரக நிலை காரணமாக ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிந்திருப்போம். அது போலவே இந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் இதனால ஏற்பட போகுது அப்படிங்கறதையும் நாம தெரிந்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து மாலை நேரத்துல சிவனுடைய நவ கிரகங்களை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு அதீத நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்துமே இதனால விலகி செல்லலாம். பிரச்சனைகள் அனைத்துமே சுமூகமாக நல்ல முடிவுக்கு இதனால வரலாம். அது போலவே விருச்சிக ராசினியர்களுக்கு தைரியம் இதனால நிச்சயமா அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நிச்சயமா விருச்சிக ராசினியர்கள் இந்த பரிகாரத்தை முக்கியமா நீங்க செய்து பார்க்கலாம். கண்டிப்பாக இதன் மூலம் நடக்கக்கூடிய மாற்றங்களை ஒவ்வொன்றாக நீங்களே உணர்ந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல விருச்சிக ராசினியர்களுக்கு
மார்ச் 7ஆம் தேதிக்குள் நடக்கக்கூடிய கிரக நிலை மாற்றத்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான அற்புதமான மாற்றங்கள் நடந்திருக்கு, என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அது போலவே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேர்களா இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.